Dear students, I am Ravathi. 12th standard exercise 2.5ல 4, 5, 6னு 3 sums பார்க்க போகிறோம். இந்த 3 sumsமே ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணி போடுற sums தான். அதில் 4th sum பார்த்தீங்க அப்படின்னா, if modulus z equal to 3, so that 7 less than or equal to modulus z plus 6 minus 8i less than or equal to 13. இப்போ இதோட சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது கொடுத்துருக்கிற given equation என்னது? So given ஃபஸ்ட்டு modulus z equal to 3னு கொடுத்துட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற given வந்து 7 less than or equal to modulus z plus 6 minus 8y less than or equal to 13. அப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு மிடில் வேல்யூ எடுத்து இந்த மாடுலஸ் எடுத்து நம்ம ட்ரையாங்குலர் லா ஆஃப் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஆன்சரையும், அதே இந்த மிடில் வேல்யூ எடுத்து எகெயின் ட்ரையாங்குலர் லா ஆஃப் இன்இக்வாலிட்டியை யூஸ் பண்ணி 7ங்கிற ஆன்சரையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சம் ஓவர். நான் என்ன ஸோ தட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மிடில் வேல்யூ எடுத்து 13ன்னு கொண்டு வரணும். தென் மிடில் வேல்யூ எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி 7ன்னு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோம்னா சம் ஓவர். சரி, ஓகே. அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிடில் வேல்யூ எடுக்கணும். அப்போ மிடில் வேல்யூ என்னது? மாடுலஸ் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i. இப்போ இந்த மாடுலஸ் z ப்ளஸ் 6 மைனஸ் 8iனா zங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த பக்கம் 6 மைனஸ் 8i அப்படி 8i அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போது ஒரு மாடுலஸ்குள்ளே 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷனில் வந்துச்சு அப்படின்னா ட்ரையாங்குலர் லா ஆஃப் இன்இக்வாலிட்டி நம்ம யூஸ் பண்ணணும். அது என்ன ட்ரையாங்குலர் லா ஆஃப் இன்இக்வாலிட்டி அப்படின்னா மாடுலஸ் z1 ப்ளஸ் z2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 ப்ளஸ் மாடுலஸ் z2 அப்படின்னு நம்ம அதை பிரிச்சுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம ட்ரையாங்குலர் லா ஆஃப் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறோம். அடிஷன் வரும்போது இந்த கண்டிஷன், அதே சப்ராக்ஷன் வரும்போது மாடுலஸ் z1 ப்ளஸ் z2 தான் இருக்கும். தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 த மாடுலஸ்ன்னு வரும். ஏன்னா நெகட்டிவில் வரும்போது மாடுலஸுக்குள்ளே இருக்கும்போது நெகட்டிவ் வேல்யூ நம்ம ரிமூவ் பண்ணலாம், பாசிட்டிவாக நம்ம வேல்யூவை வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டும் ட்ரையாங்குலர் லாவோட இன்இக்வாலிட்டியில் 2 லாஸு. இது 2 லாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்கலாம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது ஒரு மாடுலஸ் இசட்டாகவும் ப்ளஸ் மாடுலஸ் 6 மைனஸ் 8iயாகவும் பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ மாடுலஸ் இசட்டுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னென்னு 3ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ப்ளஸ் ஒரு மாடுலஸ்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு அதை நம்ம எழுதிக்கலாம். அப்போ அதுபடி இங்கே ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கிளியர்? இப்போ மறுபடியும் அதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் தென் ரூட் ஆஃப் இங்கே 6 ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 36 ப்ளஸ் 64. அப்போ எகெயின் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ரூட்டுக்குள்ளே என்ன கிடைக்குது? 100. தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 100 நம்ம வந்து ரூட் எடுத்தோம்னா 10. அப்போ டோட்டலாக 13. அப்போ மாடுலஸ் z ப்ளஸ் 6 மைனஸ் 8yயோட ஆன்சர் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? ஃபஸ்ட்டு 13ன்னு ஒன்று ப்ரூவ் பண்ணியாச்சு. அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 7ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிவிட்டு 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ எகெயின் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்சோ வி டேக் மாடுலஸ் z ப்ளஸ் 6 மைனஸ் 8yவை எடுக்கிறோம். எடுத்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு எழுதும்போது மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 6 மைனஸ் 8i தென் மாடுலஸ் போடணும். கிளியர்? இப்போ அதே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ்குள்ளே இதோட வேல்யூ 3 மைனஸ் இதே மாடுலஸ்குள்ளே இதை நம்ம என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும். இப்போ 6 ஸ்கொயர் இங்கே மைனஸ் ப்ளஸ் வந்தால் அந்த சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது, ரூட்டுக்குள்ளே ஸ்கொயருக்கு தான் பண்ணுவோம். தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 3 மைனஸ் இதுக்குள்ளே என்ன வரும்? 100 வரும். தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 10ன்னு வரும். தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 7ன்னு வருது. பார்த்தீங்களா? இப்போ இந்த மைனஸை நம்ம வந்து டைரெக்டாக ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு மாடுலஸ் வேணும். அதுக்காக தான் இந்த ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டிலேயே அந்த மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z1 மைனஸ் z2ன்னு நம்ம எழுதியிருக்கோம். அப்போ அதுபடி வெளியே வரும்போது வெறும் பாசிட்டிவ் 7ஆக கிடச்சிரும். அப்போது மாடுலஸ் z ப்ளஸ் 6 மைனஸ் 8y அப்படிங்கிற வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறது. இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணும்போது ஸோ ஃப்ரம் 1 and 2 வி கெட் ஸோ தட் பண்ண சொன்ன வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. 7 less than or equal to z plus 6 minus 8i
தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13. பார்த்தீங்கன்னா 13 விட இது லெஸ் தென், அதே மாதிரி 7 விட அது கிரேட்டர் தென். இது எழுதுகிற மீனிங் இதை வச்சு ஃபைனல் பண்ணிடலாம். therefore hence proved. அவங்க கேட்ட prove that so that வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. it is a final answer. clear? next fifth sum. if modulus z equal to 1 so that 2 less than or equal to modulus z square minus 3 less than or equal to 4. same last fourth sum பண்ண மாதிரியே தான். so given என்ன கொடுத்துருக்காங்க, modulus z equal to 1. ஸோ அதில் வந்து 2 less than or equal to modulus z square minus 3 then less than or equal to 4ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது z square minus 3 எடுக்கும்போது less than or equal to modulus z square plus modulus, ஏன்னா இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாது, வெறும் நம்பர் தான் இருக்குது. அப்போ அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம், ஸ்கொயரோ ரூட்டோ எல்லாம் எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. அப்போ less than or equal to modulus z 1னா அதோட ஸ்கொயரும் 1 தான். அப்போ 1 ப்ளஸ் இங்கே மாட்லஸ்க்குள்ளே -3 வந்தால் அது வெளியே என்னவா மாறிடும், +3 தான் வரும். அப்போது டோட்டல் 4. அப்போது மாட்லஸ் z ஸ்கொயர் -3யோட ஆன்சர் ஈஸியாக நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, 4ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அதே இதில் ஆல்சோ டேக் another inequality. அப்போ என்ன வரும், மாட்லஸ் z ஸ்கொயர் -3 greater than or equal to modulus of modulus z ஸ்கொயர் minus modulus of -3. அப்போது greater than or equal to சேம் இது 1 வரும், இங்கே 3 வரும், தென் சப்ராக்ட் பண்ணும்போது -2 கிடைக்கும். இப்போ -2 மாட்லஸ் இருந்து வெளியே ரிமூவ் பண்ணிங்கன்னா +2 ஆயிரும். அது எதோட வேல்யூ, z ஸ்கொயர் -3யோட வேல்யூ, ஈக்குவேஷன் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 we proved என்னது, 2 less than or equal to modulus z square -3 less than or equal to 4. it is a final answer. next sixth sum. if modulus z equal to 2 so that 8 less than or equal to modulus z plus 6 plus 8i less than or equal to 12. இப்போ லாஸ்ட் 2 சம்ஸில் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணோம். அதாவது ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2னு தனித்தனியாக less than or equal to greater than or equal to வச்சு இன்இக்வாலிட்டி கொண்டு வந்து ஈக்குவலாக ஃப்ரம் 1 and 2னு கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணோம். பட் கண்டினியூஸாக நம்ம இன்இக்வாலிட்டிஸ் ரெண்டும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வச்சும் நம்மளால் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அது என்ன மெத்தட் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் 2 z இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ z1 ஈக்குவல் டு z என்றும் z2 ஈக்குவல் டு 6 + 8i அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பக்கம் அட் அ டைமில் நம்ம வந்து இன்இக்வாலிட்டிஸ் பண்ணிட்டு வர போகிறோம். அப்போது மாட்லஸ் z1 + z2 இந்த பக்கம் என்ன வரும், less than or equal to மாட்லஸ் z1 + மாட்லஸ் z2 வரும். இந்த பக்கம் அதே less than or equal to தான் மாட்லஸ் ஆஃப் மாட்லஸ் z1 மைனஸ் மாட்லஸ் z2னு வரணும். அதாவது இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சோம், அடுத்து இதை செகண்ட் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ அட் அ டைமில் பண்ணிட்டு வரோம், அதனால் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, இதே ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது z1க்கு பதிலாக நம்ம அங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், z + 6 + 8i தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வரும், மாட்லஸ் z ப்ளஸ் மாட்லஸ் 6 + 8i வரும். அதே மாதிரி இங்கே மாட்லஸ் ஆஃப் மாட்லஸ் z மைனஸ் மாட்லஸ் ஆஃப் 6 + 8i வரும். தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. கிளியர்? இப்போ எகெயின் இந்த பையிலேருந்து சப்ஸ்டியூட் பண்ண, இங்கே மாட்லஸ் இசட்டுக்கு வேல்யூ என்ன, 2. அப்போ மாட்லஸ் இசட்டுக்குள்ளே 2 மைனஸ் இதை ரூட் எடுக்கும்போது அதே 6 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ என்ன தான் கிடைக்கும், 100 தான் கிடைக்கும். தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட்லஸ் 6 z + 6 + 8i தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதுக்குள்ளே வந்து 2 ப்ளஸ் இதுக்குள்ளே ரூட் 100 இருக்கும். அப்போ இதுக்குள்ளே வந்து 2 - 10 அப்படின்னு கிடைக்கும். தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z + 6 + 8i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் இதை ரூட் எடுத்தால் 10ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது செப்பரேட் பண்ணிங்கன்னா -8 மாட்லஸ்குள்ளே இருக்கும். தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z + 6 + 8i தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. இப்போ மாட்லஸ்லேருந்து 8 நெகட்டிவ் ரிமூவ் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிரும். தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z + 6 + 8i தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. அவங்க கேட்டிருந்த ஸோ தட்டுங்கிற கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். therefore hence it is proved. இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் போடலாம், எந்த மெத்தடில் போட்டாலும் சம் கரெக்ட் தான். தேங்க்யூ.